ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல டேஸ்டா புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. பேன் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமா வரணுங்க. இப்போ இது கூடவே 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 கைப்பிடி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அரை கிலோ நான் புடலங்காயை வாங்கி நல்லா வாஷ் பண்ண பிறகு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ அந்த புடலங்காயெல்லாம் பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்களேன். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. நான் 1 கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை போல் உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புடலங்காய் பொரியலில் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ அரை மூடி நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பராக புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. இதை போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.